காலங்களுக்கு முன்பாக இங்கே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது இதே திரைப்படத்திற்காக. அப்போது வந்திருந்த அத்தனை பத்திரிகை நண்பர்களும் இந்த படம் பார்த்த பிறகு இப்போது நாம் சந்திக்கிறோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு நான் 2 நாட்கள் தூங்கவில்லை என்று கூறினார். 2 நாட்கள் தூங்கவில்லை என்று தூங்கினால் பலவிதமாக கருதலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு பத்திரிகையாளர்கள் அதோட முழு அர்த்தம் தெரிந்திருக்கும், ரசிகர்களுக்கும் முழு அர்த்தம் தெரிந்திருக்கும். மைனா ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்ததற்கு அனைத்து பத்திரிகையாளர்கள் தந்த ஆதரவு, தொலைக்காட்சி நிறுவனங்கள், இணையதள தந்த நிறுவனங்கள் அனைத்தும் கொடுத்த ஆதரவுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இத்தருணத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரெட் ஜெயண்டிலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மைனா குழுவின் வெற்றி அனைத்து நபர்களுக்கும் அந்த குழுவில் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இசை மிக வித்தியாசமாக இருந்தது. You would have seen a different Iman in its true colors, and he was seen in flying colors. And I would want to take this opportunity to congratulate the entire crew of Maina, as well as the director who has pioneered the great effort. Thanks on behalf of AGS, and we welcome all. Thank you. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இதே மேடையில் இந்த சேம் பிளேஸில் தான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு, 2 நாள் தூங்கலைன்னு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க அப்படி என்னங்க இருக்குது 2 நாள் தூங்காத ஒரு படம் அப்படின்னு எல்லாம் சிலர் கிண்டல்லாம் அடித்தாங்க. இப்போ அவங்களே வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறது நீங்கள் சொன்னது மிகைப்படுத்தி பேசுனது கிடையாது, நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலவிதமான இடங்கள்லேருந்து பெரிய பாராட்டுகள் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய ரெட் ஜெயண்டோட நான் 3 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறையா பேர் கிடச்சிது எங்களுக்கு. இந்த படத்தில் தான் ஒரு பெருமை கிடச்சிருக்கு. அந்த பெருமை எங்களுக்கு தந்த உங்களுக்கும் மக்களுக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக இயக்குனர் திரு பிரபு சாலமன் அண்ட் தயாரிப்பாளர் திரு ஜான் மேக்ஸ் அண்ட் ஏஜிஎஸ், இவங்க அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஆக்சுவலாக தனுஷ் எங்களோட இந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிறதா இருந்தது, கடைசி நிமிஷத்தில் வர முடியல. அண்ட் இன்னொரு பெருமை என்னென்னா, இந்த படம் இந்த சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி சார் அவர்கள் பார்த்துட்டு பிரபு சாலமன் சார் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் ஃபுல் டீமுக்கே ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. அது என்னென்னா, இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும்னு ரஜினி சார் அவர் வாயால் சொன்னது இந்த படத்துக்கு எடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். ரஜினி சார் மட்டும் இல்லை, திரு கமல் சார், திரு பாலா சார், இவங்க 2 பேரும் இசை வெளியீட்டு விழாவில் படம் பார்த்துட்டு கலந்துக்கிட்டு எங்களை பாராட்டின விதம், எங்களை என்கரேஜ் பண்ண விதம். ஸோ நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். எங்கள் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வெளியிட்ட படங்களிலே எங்களுக்கு மிகவும் பேரும் புகழும் பெற்று தந்த படம் இந்த மைனா என்பதை நான் கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த வெற்றியை இன்னும் பெரிய வெற்றியாக்கணும். நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னது தான், கண்டிப்பாக மைனா ஒரு பெரிய படம்னு சொன்னேன். இது இன்னும் மிகப்பெரிய படமாக நீங்கள் தான் ஆக்கணும். கிட்டத்தட்ட உலகம் எங்கும் 160 பிரிண்ட் ரிலீஸ் பண்ணோம் தீபாவளிக்கு. இப்போ இன்னும் பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்னும் ஒரு 40 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் 2 ஷோஸ் போட்ட தியேட்டர்களெல்லாம் 4 ஷோஸ் ஆக்கியிருக்கோம். இந்த வெற்றியை இனிமேல் நான் பேசக்கூடாது, பத்திரிகைகள் நீங்கள் தான் பேசணும். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தினுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். பாடல் வெளியீட்டு விழா முடிந்த உடனே அன்று இரவே
போய் இணையதளத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த பாடல்களை கேட்டு அதற்கான விமர்சனங்களை எழுதியிருந்தார்கள். ஒவ்வொரு பாடலையும் அவ்வளவு நுணுக்கமாக இதற்கு முன்னால் நான் ஏறக்குறைய ஒரு 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த பாடல்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த பத்திரிகையாளர்கள் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு, இந்த பத்திரிகையாளர்கள் இந்த வெற்றிக்காக உழைத்த உழைப்பு என்பது நினைத்து பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. இயக்குனர் பிரபு சாலமன் சொல்லும்போது சொன்னார், இந்த பாடல்கள் வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ரீல்லையே 2 பாட்டெலாம் வரும். நாங்கள் வழக்கமான பாடல் எழுதுகிற பொழுது கேட்பேன், இது எந்த ரீலில் வருது அப்படின்னு கேட்கும்போது இது கொஞ்சம் வேகமான பாடலை வச்சுக்கலாம், இல்லை இது ஒரு மெலடியாக வச்சுக்கலாம், இப்படி நாங்கள் வழக்கமாக எல்லா இயக்குநர்களோடும் பேசுகிறது தான். ஆனால் இவரோடு நான் வந்து பேசும்போது என்னன்னா மொத்த கதையும் விவரித்தார், மொத்த கதையும் சொல்லி முடித்தார். அந்த கதையை சொல்வதற்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. அந்த கதையை மொத்தமாக சொல்லும் பொழுது அந்த கதையை அவர் சொல்லி முடித்த அன்று என் கண்கள் வந்து கலங்கின. அது வந்து இந்த இடத்துல சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நான் என்றைக்கு அந்த 2 சொட்டு கண்ணீரை நான் கலங்கியதை பிரபு சாலமன் பார்த்தாரோ அதே மாதிரி தஞ்சாவூரில் நான் போய் படம் பார்க்கிற பொழுது என் கூட வந்த இந்த தியேட்டரில் இருக்கிற மொத்த பேரும் அந்த 2 சொட்டு கண்ணீரை வடித்தார்கள். அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வை எவ்வளவு சரியாக கடத்தி கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லணும். இதில் வந்து இமானுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம். என்னன்னா அவரோட நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறோம். பிரபு சாலமனுடைய படத்துக்கே கூட நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஆனாலும் ஒரு மெட்டை அவர் கொடுத்து அனுப்புவார், நான் எழுதி அனுப்புவேன். பாடல்கள் வந்து வரிகள் ஓகே ஆகும், அப்புறம் ரெக்கார்டிங் போகும், இப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து என்னன்னா ஒவ்வொரு முறை இமானோடு இந்த பாடல் சந்திப்பு நிகழும் பொழுதும் சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு தான் வந்து இது எல்லாமே குறிப்பிட்டு சொல்லணும். இதில் என்னன்னா எல்லா பாடலும் எழுதி இசையமைக்கப்பட்ட பாடல்கள். எந்த பாட்டுமே வந்து இமான் வந்து மெட்டமைக்கவே இல்லை. அந்த பஸ் அங்கே முடிஞ்ச உடனே, ஆக்சிடென்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க கையப்பொடி கண்ணப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து தேட்டரில் கை தட்டினாங்க. ஆனால் இந்த பாட்டு சொன்ன உடனே டியூன் போடுங்க, நான் சொல்றேன் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த இடத்துல மனசை தேத்தணும், மனசை தேத்துற மாதிரியான வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பிரபு கூட இருந்து சொன்னார். அப்போ வந்து கையப்பொடி கண்ணப்பாரு அப்படின்னு சாதாரணமாக தான் நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே அவர் வந்து மெட்டமைச்சார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான தருணங்கள். அதை திரும்பி நினைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வெற்றியை இமான் சொன்னது மாதிரி அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது கேள்வி அல்ல, ஒரு ஆரோக்கியமான வெற்றிக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தருணம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் சொல்லிய மாதிரி இன்னைக்கு இந்த பாஸ்கர் கேரக்டருக்கு கிடைச்ச கையடி definitely should go to him. Actually it's for him. ஒண்ணுமே ஆக்டிங்கை பற்றியோ இல்லைங்க ஒண்ணுமே தெரியாத என்ன இந்த அளவுக்கு இந்த பாஸ்கர் கேரக்டரை மாத்தியது அவரோட ட்ரைனிங்கு பிளஸ் I would rather say அவர் அந்த மாதிரி என்னை மோல்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு இந்த மாதிரி வெற்றி இதுக்கு வரும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். பிகாஸ் he is such a good hearted person. வந்து ஆகணும், ஒரு வெற்றி இது மாதிரி வந்து ஆகணும், அது தெரியும் எனக்கு. இந்த படத்தில் இது வாய்ப்பு கொடுத்த பிரபு சாலமன் சாருக்கும், என்னோட கூட என்ன சப்போர்ட் பண்ணி என்னோட கொலீக்ஸுக்கும், என்னோட கூட கோ ஆக்டர்ஸுக்கும், அப்புறம் இந்த படத்தை இந்த பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணிய AGS அண்ட் ரெட் ஜெயண்ட்டுக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.